ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மீஷோவில் நான் வாங்கின ப்ராடக்ட்லாம் அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க. மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஆர்டர் போட்டு இது வாங்கினேன். இது பாருங்கள், வாங்கின உடனே எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி, லைட்டாக ஒரு பீஸ் தானே உடஞ்சிருக்கு, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரி சுரண்டி பார்த்தா உள்ளே இருக்கிறதெல்லாம் வருதுங்க, அப்படியே அட்டை மாதிரி. ஃபுட்டுன்னு போட்டு இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது மீஷோ. இது சைஸ் வந்து லாங் சைஸ் நோட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதாங்க. இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னா, விளம்பரத்தில் பார்த்தா ஃபேன் துடைக்கிறது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் வாங்கி அதை ஃபிட் பண்ணி பார்க்குறேன். அதை ஃபிட் பண்ணவே முடியல. என்னன்னு சொல்லிட்டு திரும்ப நான் மீஷோ ஆர்டர் பண்ண இல்லைங்களா, அதில் போய் பார்த்தா அதில் ஒரு போர்டு மட்டும் இல்லைங்க. அதனால் என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டேங்க. ரெண்டுமே ரிட்டர்ன் போட்டுட்டு நான் வாங்கினதை நீங்களே பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹைட்டில் இதனுடைய ஹைட் ரொம்ப சூப்பராக பெருசாக இருந்துச்சுங்க. என்ன ஒரு வருத்தம், வாங்கின 2 ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அப்புறம் 2மே ரிட்டர்ன் போட்ட அமௌண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, என்னோடய மீஷோ அக்கௌண்ட்டில் வந்து ஏறிச்சு. அப்புறம் நம்ம திரும்ப ஆர்டர் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு மீதி எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் காமிக்கும். நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், மீஷோ அக்கௌண்ட் போயிடுச்சு எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ரிட்டர்ன் போட்ட அமௌண்ட்டில் இன்னும் கொஞ்சம் காசு போட்டு இந்த இது தாங்க நான் வாங்கினேன். இதனோட லிங்க் நான் பின்னாடி தரேன். இந்த பொருள் எல்லாம் நான் ஆஃபர் இருக்கும் போது தாங்க வாங்கினேன். 3மே ஒட்டுக்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் 1 பை 1 தான் வந்தது. 2 வந்து சரியில்லை, இது வந்து நல்லா இருந்ததுனால நான் வச்சுக்கிட்டேன். இது என்னென்னா இதாங்க, செராமிக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். உப்பு போடுறதுக்கு நான் வந்துட்டு பெருசாகவே வச்சுருக்கோம். நான் அந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து நான் வாங்கினேன். பார்த்தா ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்குது. நான் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வாங்கி வச்சது 5 கிலோ போல் இருக்குது. ஆனால் நான் மீஷோவில் பார்க்கும்போது 5 கிலோ பாட்டில் மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தா 1 கிலோ இவ்வளோ சின்னதாக இருக்குது. அப்புறம் நானே வச்சுக்கிட்டேங்க. சரி, வரமிளகாய் போட்டு வச்சுக்கலாம், அப்புறம் புளி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கிட்டேன். இது ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மூடி பார்த்தீங்களா, மேலெல்லாம் சைனிங்காக இருக்குது, அந்த உள்ளே மட்டும் அந்த சைனிங் இல்லாமல் ஒரு சொரப்பாக இருந்தது. அது பிடிக்கல. ஆனால் பாட்டில் உள்ளாரில் நல்லா சைனிங்காக இருந்தது. அடியில் திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அடியிலையும் சொரன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு தெரில. நீங்கள் இந்த மாதிரி வாங்கியிருந்து உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஜார் வந்துட்டு நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு ஜார் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சுன்னா, மூடி பார்த்தீங்களா, மூடி மட்டும் ஒரு வளைவாக இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. மூடி வச்சோம் அப்படின்னா சர்க்கரை எதுவும் போட்டுச்சுன்னா நல்லா எறும்பு ஏறிடும், பூச்சி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூடி பாருங்கள், லைட்டாக ஒரு கேப் இருக்குங்க. இது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரின்னு நானே வச்சுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.